My dear parents and students, welcome back. This is MA Canva from MA Career Guidance. First of all, I'm sorry I am not able to upload so many videos about then and there. So, கண்டிப்பா வந்து வரக்கூடிய அந்த கவுன்சிலிங் வந்து மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு I can upload my updates and during the counseling process. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதில் என்ன பார்க்க போறோம்னா இங்க பாருங்க ஆக்சுவலி வந்து தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்து கண்டிப்பா வந்து 25th 2 நாள்ல வரப்போகுது. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ரேங்க் எந்த ரேங்க்ல இருந்தால் நமக்கு வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்னு உள்ள இந்த லாஸ்ட் 4 years உடைய அந்த அனாலிசிஸ் வச்சு தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கேட்டகரி வைஸ். ஸோ இந்த ஸ்கோர் இருந்தால் இந்த ரேங்க் நமக்கு இருந்தால் கம்யூனிட்டி ரேங்க் இந்த ரேங்க் இருந்தால் இந்த காலேஜ் கிடைக்கலாம்னு சொல்லிட்டு மக்களுக்கு நிறைய ஒரு ஐடியாஸ் இருக்கும். ஸோ அதனால இந்த அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் தரேன். ஸோ ஸ்டில் ரொம்ப அக்யூரேசி வேணுனாக்கா ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து நான் பிசிஎம் கோட்டை எடுத்திருக்கேன், பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம். அதில் வந்து இந்த ரவுண்டு 1ல எந்த மாதிரி ரேங்க் இருந்தால் நமக்கு வந்து எந்த காலேஜ் கிடைக்கும் இல்லை அதை பற்றி நான் அனாலிஸ் பண்ண போகிறோம். 4 years பார்க்கும்போது 2021, 22, 23, 24 எடுத்திருக்கேன். அதில் ஜெனரல் ரேங்க் ஃபார் 3 கேட்டகரியாக காலேஜ் டிவைட் பண்ணுறீங்க. கவர்மெண்ட் காலேஜஸ், செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டி. ஸோ அதில் பார்க்கும்போது உங்களுக்கு பிசிஎம் இருக்கும்போது இந்த கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து 21ல 196 கம்யூனிட்டி ரேங்கு பிசிஎம் ரேங்கு, 2022ல வந்து 190, 2023ல வந்து 190, 2024ல வந்து 204. ஸோ இந்த 204 இன்க்ரீஸ் ஆகிறது வந்து 2-3 காலேஜ் வந்து அடிஷனலாக வந்ததுனால அதில் வந்து ஸோ இதில் கவர்மெண்ட் வரல, ப்ரைவேட்டில் வந்திருக்கு. ஓகே. ஸோ இந்த ஒரு 196, 204 ஒரு 200 வந்து சேஃபாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 200 205 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 போட்டுக்கலாம். ஸோ 200 மார்க் 205 இருந்தால் கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கவர்மெண்ட் கோட்டா அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ நீங்கள் 21ல பாருங்க 284, 293, அப்புறம் 327, அப்புறம் வந்து உங்களுக்கு 348. ரைட்டா? ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இதில் ஏன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, 20 மார்க் 25 ரேங்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது காரணம் உங்களுக்கு வந்து அந்த ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஃபீ வரை இன்வால்வ் ஆகுது. ஸோ 10 lakhs ஒரு 8 to 10 lakhs வரை ஆகிறதுனால ஸோ அஃபோர்டபிலிட்டி இல்லாத ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால நம்ம இந்த ரேங்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது கூட 350 ரேங்க் இருந்தாலுங்க கண்டிப்பாக சான்சஸ் இருக்கு இன் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டால. அதே மாதிரி பிரைவேட் யூனிவர்சிட்டி பார்க்கும்போது அதே மாதிரி 2021ல பிரைவேட் யூனிவர்சிட்டி கிடையாது. ஸோ அப்புறம் 299, 352, 377 அப்படி பார்க்கும்போது ஒரு 350 to 375 இருந்தால் ஒரு சேஃப் ஸ்கோராக இருக்கும் ஃபார் பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பிசிஎம் கோட்டா பொறுத்த வரைக்கும். ஸோ அப்புறம் பிசி எடுத்து பாருங்க பேக்வர்ட் கிளாஸில் அதில் வந்து லாஸ்ட் 24 years பார்க்கும்போது 2021ல வந்து பிசி கம்யூனிட்டி ரேங்க் வந்து 1396, அப்புறம் 1936, 1935, 1965, 1918. இங்கே பார்த்தீங்களா 1900லே இருக்குது, அது கன்சிஸ்டண்டாக இருக்குது. கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபிக்ஸ் இது. அப்போ உங்களுக்கு 1920 வந்து உங்களுக்கு பிசியா இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஒன் ஆஃப் த 37 கவர்மெண்ட் காலேஜில் ஒன்று கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ 1920 இருந்தாங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ் கவர்மெண்ட் கோட்டா பார்க்கும்போது அதுலேயே ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் அஃபோர்டபிலிட்டி பார்க்கும்போது இந்த நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. 3500 இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு சான்சஸ் இருக்கு. 3500 உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி ரேங்காக இருந்தால் ஒரு கவர்மெண்ட் கோட்டா அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸில் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பிரைவேட் யூனிவர்சிட்டியில் பார்க்கும்போது கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆகும், 3760. ஸோ இதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 வச்சு பண்ணிடலாம். இதுதான் வந்து 4 years உடைய அனாலிசிஸ் வந்து கண்டிப்பாக பார்க்கும்போது இதில் உங்களுக்கு பாருங்க ரேங்க் வந்து கன்சிஸ்டண்டாக இருக்கும். மார்க் ஸ்கோர் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த டிஃபிகல்ட்டி லெவல், அப்புறம் ஈஸி கொஸ்டின், அப்புறம் வந்து மற்ற பேராமீட்டர்லாம் பார்க்கும்போது அந்த மார்க்ஸ் வந்து ஹியர் அண்ட் தேர் வந்து ஜம்பிளிங் ஆகும். ஆனால் ரேங்க் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். எஸ்பெஷலி வந்து கவர்மெண்ட் காலேஜை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரேங்க் வந்து கன்சிஸ்டன்ஸ் தான். பார்த்தீங்கன்னா 1996, 95 அந்த மாதிரி தான் பிசிஎம்ல வருது. இங்கே வந்து 1920 அந்த மாதிரி வருது. ஸோ இதுதான் வந்து ரேங்க் ஆன்சர்ஸ். கண்டிப்பாக ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் இன்னும் ஃபர்தராக ஆக்யூரேசி பண்ணலாம்.
அடுத்த கேரியர் உள்ளது நான் வந்து அப்டேட் பண்றேன். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐம் சாரி பிகாஸ் ஆஃப் மை கமிட்மெண்ட் அண்ட் எவ்ரி திங். ஸோ ஐம் நாட் ஏபிள் டு அப்லோட் மை அப்டேட்டட் வீடியோஸ். ஸோ திஸ் கவுன்சிலிங் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் பண்றேன். ஸோ ஸ்டே கனெக்டட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.